எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 21 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை துவங்கி ஞாயிற்றுக்கிழமை 26 ஜனவரி வரை இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் 7-8 நிமிடத்திலும், அதன் பின்பு இந்த வாரத்தினுடைய திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்து அற்புதத்தை தரக்கூடிய அந்த 5ஆம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாரங்களில் இது ஒரு அற்புத வாரம். இந்த வாரத்தினுடைய துவக்கம், அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில ஒரு சிறப்பு என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும், அதாவது உங்களுக்கு கையிருப்பு வரவு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவே அமையும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை துணை என்ற அந்த நிலையை தரக்கூடிய, அதனால் வரக்கூடிய செல்வ வளங்களை எல்லாம் தரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வீழ்ச்சி வக்கரம் பெற்றிருக்கிறார். அது என்ன வீழ்ச்சி வக்கரம் என்றால், பின் ராசியிலிருந்து இந்த ராசிக்கு வந்து விழுந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் திடீரென்று தந்தை வழி அனுகூலங்கள் ஏற்படும். ஏதேனும் அனுகூல தடைகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அற்புத வாய்ப்பு என்பது ஏற்படும். அதோடு கூட உங்களுடைய முயற்சிகள் மீது தீவிரம் என்பது இருக்கும். அந்த தீவிர முயற்சி வெற்றியை தரும். வாரத்துடைய துவக்கத்திலே செவ்வாய் புதன்கிழமையில உடல் நலத்திலே இருந்ததை விட ஒரு சிறப்பான நிலை என்பது இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை. காரணம், கேது 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் பல நிலைகளிலே விபரீத ராஜயோகத்தை, எதிர்பார்க்காத ஒரு விரயம் என்றாலும் கூட அதில் ஒரு லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தின் மீது அக்கறை என்பது இருக்கும். புதன் வியாழன் இந்த நிலைகளில் பார்க்கும்போது, புதன் வியாழனிலே ஏதேனும் ஒரு செலவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த செலவின் காரணமாக ஏதேனும் ஒரு பொருள் வீட்டிற்கு வருவதற்காக வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது என்பதுதான் சாமர்த்தியம். நிச்சயமாக அந்த சாமர்த்தியம் குடும்பத்திற்கு தேவையான நிலம், வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை எடுப்பது, அதற்கான ஏதேனும் அச்சாரம், அட்வான்ஸ், முன்பணம் தரக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்தும். குரு சனி இந்த இரண்டுமே ஒருவரோடு ஒருவர் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த கேந்திர அந்த நிலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக தைரியத்தோடு, ஒரு சாமர்த்தியத்தோடு, ஏதேனும் ஒரு யுக்தியோடு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் தருகிறது. அது மட்டுமல்லாமல் சங்க யோகம் என்ற அந்த அற்புதம் அமைவதன் காரணமாக சொத்து சேர்க்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய குழந்தைகள், வாழ்க்கை துணை இவர்களின் மூலமாக அனுகூல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இந்த பாக்கிய நிலையிலே செவ்வாய் வீழ்ச்சி வக்கரம் என்ற அந்த நிலை செவ்வாய் கிழமை 21 முதல் துவங்கி தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க இருக்கும். அதை தொடர்ந்தும் இருக்கும். அதன் அற்புதங்களை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். தந்தையின் மூலமாக ஏதேனும் தன லாபம் அல்லது ஏதேனும் சொத்து போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலை காட்டுகிறது. அதில் அந்த முயற்சி என்பது நிச்சயமாக பலிக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையக்கூடிய அற்புத நிலை. பேரியோகமும் அமைகிறது. குழந்தைகளின் மூலமாக புகழ், அவர்களுடைய ஒழுக்கம் மேம்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய இப்போது இருக்கக்கூடிய அவர் இதுவரை ஏதேனும் தடுமாற்ற சிந்தனைகள் இருந்தாலும் கூட இப்போது சீரான சிந்தனைகளிலே அற்புதமாக வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான தேவையான ஸ்கில்ஸ், நுட்பங்களை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். வாரத்தினுடைய கடைசியிலே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்திர மங்கள யோகம் என்பது பொருள் சேர்வதற்கான வாய்ப்பை அதிகமாக தருகிறது. அந்த பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதில் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வெற்றியை தரும். அந்த நாட்களில் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களிலிருந்து ஏதேனும் வர வேண்டும் என்றால் அதை மெலிதாக, அதாவது ஸ்லைட், அதாவது லேசாக கேட்பது, மிக உரக்க கேட்பதல்ல, லேசாக கேட்பது என்பது ஒரு வெற்றியை தந்துவிடும். ஆகையினாலே இது ஒரு அற்புத நிலை என்று தான் சொல்ல வேண்டும். புதன் ஒரு அறிவையும், அந்த அறிவு மூலமாக சொத்து, செழிப்பு, புகழையும் தரக்கூடிய வாரங்களுள் இது ஒன்று. சந்திரன் உங்களுடைய ராசி 2 மற்றும் 3ஆம் நிலைகளிலே பயணப்படும் போது முதலிலே உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய செவ்வாய் புதன். அதனால் ஏதேனும் ஒரு வேலை செய்யலாம் என்று செல்வீர்கள். அந்த வேலையிலே சற்று செலவு என்பது இருக்கும். அந்த செலவு தன விரயம் என்று ஏற்பட்டாலும் கூட
ஒரு பொருள் சேர்வதற்கான வாய்ப்பை இந்த வாரம் அற்புதமாக கட்டமைத்து தருகிறது. அப்படி அற்புதங்களை தரக்கூடிய வாரமாக நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கவனம் என்பது உணவு கட்டுப்பாட்டில் தேவை, குரு வழிபாடு தேவை. சுக்கிரனுக்கான வழிபாடு என்றால் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது என்பது தொடர்ந்து லட்சுமி கடாட்சத்தை தரும், தொட்டது துலங்கக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரும். 12ஆம் இடத்து அதிபதி புதன். அந்த 12ஆம் இடத்து அதிபதி புதன் அவர் அவருடைய அந்த 12ஆம் இடத்து நிலையிலுமே கேது இருக்கிறார். அது புதனுடைய இடம். அங்கும் குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் நிலையிலே புதன் பெயர்ச்சி ஆகக்கூடிய நாளாக ஜனவரி 24, 2025 இருக்கும். அங்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறது. ஆகையினால குடும்பத்திற்காக வேண்டி ஒரு நிலம் வாங்க, வீடு வாங்க, அல்லது அத்தியாவசிய தேவைக்காக ஒரு வாகனத்தை வாங்குவதற்கான சிறப்பு அதிலே பிரம்மாண்டமும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தின்படி நீங்கள் எதை செய்தாலும் ஆனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லதை தரும். குடும்பத்திலே தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே சிக்கல் வருவதற்கான, விரிசல் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் விட்டு கொடுத்து சென்று வாழ்க்கை கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய வாரங்களுள் இது ஒரு வாரம். இதுவெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டினுடைய ஆதரவு என்பது இருக்கும். அவர்களோடு பழகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அதாவது இந்த வாரத்துல தேவையில்லாத பேச்சின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்காமல் பார்த்துக் கொள்வது என்பது உங்களுடைய சாமர்த்தியம். ஜனவரி 24 பின்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் அமையும். இருந்தாலும் கூட அதுவரை சற்று கவனத்தோடு இருப்பது இந்த வாரத்திலே சிறப்பு. இப்போது வீண் சண்டைகள், குறிப்பாக உறவினர்களோடு ஏற்படுவதற்கான வாய்ப்பை தவிர்த்துக் கொள்வது சிறப்பு. குறிப்பாக தந்தையார் உங்களுக்கு சுயநல போக்கோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது. தந்தையார் கூட சுயநல போக்காக இருப்பாரா என்றால் அப்படி கிரக நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஆகினால ஏதேனும் ஒன்று வர வேண்டும் என்றால் அதை ஸ்லைட்டாக பிரச்சனையாக்காமல் கேட்பது என்பது சிறப்பு. எந்த விதமான புதிய நபர்களையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதாவது ஒரு விஷயத்தை 1க்கு 3 முறை யோசித்து செய்வது இந்த வாரத்தில் சிறப்பை தரும். அக்கம் பக்கத்துல விரோதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாரத்துல நீங்களே வழியே சென்று ஏதேனும் வார்த்தைகளை விட்டு சிக்கலாக்கி கொள்ளாதீர்கள். உடல்நலம் நிச்சயம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம். அது மட்டுமல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை என்பதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கிறார். குழந்தை வரம் நிச்சயமாக இருக்கும். திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்து கிடப்பவர்களுக்கு இப்போது இந்த வாரம் குழந்தை வரத்திற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை தவறாது கடைபிடியுங்கள். ஜனவரி 26, 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த 8 நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள், நாள், நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம். இது குரோதி ஆண்டு தை மாதம் 6 முதல் 13ஆம் தேதி வரை, தை 13 வரை உள்ள நாட்கள். இந்த நாட்கள் என்பது தேய்பிறையிலே அமைகிறது. தேய்பிறையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும். குரு ரிஷபத்திலே வக்ரம், சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கிரனோடு இணைவு. விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை, சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். செவ்வாய் நீச்ச வக்ரம், நீச்ச வக்ரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி. மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம், ஃபால்ஸ் பிஹைண்ட் எ ஜோடியாக். சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது. அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும். ஜனவரி 19, 20 சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ர குருவினுடைய பார்வை. ஜனவரி 21, 22, 23 சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும். ஜனவரி 24 மற்றும் 25 சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது. மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார். ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும். அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன். உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம். அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும். செவ்வாய்க்கிழமை தை 8 குரோதி வருடத்திலே தை 8ஆம் நாள்
ஜனவரி 21, 2025 திதி 12:40 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 11:36 PM வரை, பிறகு சுவாதி. 60 நாழிகையும் சித்த யோகம். தன்ய நாள். தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளிலே தில ஹோமம், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை. அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளிலே, இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும். மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதற்கு ஏற்றது 12 மணிக்குள்ளாக செய்ய வேண்டும். அடுத்தது குரோதி வருடம் தை 9 புதன்கிழமை, ஜனவரி 22, 2025 திதி 3:18 PM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது. பின்னர் நவமியும் இருக்கிறது. இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது, ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும். நட்சத்திரம் சுவாதி இரவு 2:34 AM வரை, அதாவது மறுநாள் 2:34 வரை, காலை அதிகாலை வரை. பிறகு விசாகம் 60 நாழிகையும் சித்த யோகம். இந்த நாள் புதன்கிழமை அன்று காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். இந்த நாளுக்கு தேவதா தேவாஷ்டமி என்று பெயர். பசுனை மட்டும் 3 வேளையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது. முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருந்தால், வருத்தத்துக்கு ஆளாகி இருந்தால், அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவாஷ்டமி நாள் மிக சிறப்பானது. இந்த விரதம் அதற்கு அற்புதமானது. புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி. அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது. அதனால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும். அடுத்தது குரோதி வருடம் தை 10 வியாழக்கிழமை, ஜனவரி 23, 2025 திதி 5:37 PM வரை நவமி, பின்னர் தசமி. விசாகம் நட்சத்திரம் 5:08 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் சித்த யோகம். தாயுமானவர் அவதார தினம். விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும், ஏற்றத்தையும் தரும். அடுத்தது குரோதி வருடம் தை 11 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24, 2025 7:25 PM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த நாளிலே, இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாள் நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும். அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு. ஆகையினாலே லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான். அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது, அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது. இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த நாளில யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கடன் அடைக்க பகல் 12 மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும். அடுத்தது குரோதி வருடம் தை 12 சனிக்கிழமை, ஜனவரி 25 8:32 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. அனுஷ நட்சத்திரம் 7:07 AM வரை, பிறகு கேட்டை. நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் வாஸ்து நாள். வாஸ்து செய்வதற்கு 10:06 முதல் 10:42 வரை காலையில வாஸ்து செய்யலாம். நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள், இந்த நேரம் ஏற்றது. இல்லை என்றால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்துல அதற்கான திட்டத்தை தீட்டுவது, எப்படி வீடு வாங்கலாம், எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும். நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இது சஃபலா ஏகாதசி. நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும், முக்திக்கான வழிகள் ஏற்படும். இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அடுத்தது 26/1/2025 தை 13 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை 13 திதி 8:55 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 8:26 AM வரை, பிறகு மூலம். 8:26 AM வரை மரண யோகம், பின்னர் சித்த யோகம். இந்த நாள் முழுவதுமாக விவாக, அதாவது சுப முகூர்த்த நாள். எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது
கும்பம் ஜனவரி 18 முதல் ஜனவரி 21 வரை. மீனம் ஜனவரி 21 முதல் ஜனவரி 23 வியாழக்கிழமை வரை. ஜனவரி 23 வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது. ஜனவரி 23 வியாழக்கிழமை முதல் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 வரை மேஷ ராசிக்கு சந்திராசிரமம். ஆகையினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில கண்ணும் கருத்துமாக கவனமாக புதிய பயணங்களை துவங்காமல் இருப்பது, மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, இணைந்திருங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.